கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த பூமியில் வெற்றிடத்துலேருந்து மாற்றுப்பட்ட எல்லாமே இறைவன் அருள் பெற்றது தான். மண் இறைவன் அருள் பெற்றது தான். தண்ணி இறைவன் அருள் பெற்றது தான். காற்று 5 பூதமும் இறைவன் அருள் பெற்றது தான். விலங்கு ஜீவராசிகள் வரைக்கும் இது இறைவனுடைய அருள் பெற்றது தான். மனிதனானா மட்டும்தான் இறைவன் அருள் பெற்றவன் பெறாதவன் 2 பேர் இருக்கிறான். மனிதனானா மட்டும்தான். 5 வரைக்கும் உங்களுக்கு நோ கண்டிஷன். ஏன்னா தோன்றதை செஞ்சீங்க, உணர்ச்சியோடு இருந்தீங்க, உங்களுதுன்னு எதுவுமே நீங்கள் சொல்லிக்கல. என் பொண்டாட்டி, என் புருஷன், என் புள்ள அப்படிலாம் கிடையாது. என் புள்ள என் பொண்டாட்டின்னு இருந்தீங்க, பாசமாக கொடுக்கறதுக்கு இருந்தீங்களே தவிர அவங்கள அடக்கிறதுக்கு இல்லை. எந்த நாயும் இனத்தில் இருக்கிற இல்லை இந்த பறவையும் தன்னுடைய பொம்பளையை அடக்கலாம் செய்யாது. 2 பறவையும் ஒன்றா போகும், 2மே கொத்தி சாப்பிடும், போகும் வரும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்குமே தவிர என்ன பண்ணாது? மனிதன் மட்டும்தான் சபிக்கப்பட்டவன். மனிதன் மட்டும்தான். மனிதர்களில் மட்டும்தான் நீங்கள் இறையருள்ன்றீங்க, கிடையாது. மனிதனாக ஆன ஒன்றே தான் உங்களுக்கு 2 இருக்குது, சொர்க்க நரகம். இறையருள் பெற்றவர் அல்லது இறையருள் பெறாதவர். கடவுள் கொடுத்த வாய்ப்பை அல்லது இந்த இயற்கை கொடுத்த வாய்ப்பை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா தண்டனை உண்டு. இங்கே மனுஷனுக்கு 5 வரைக்கும் உங்களுக்கு தவறுதலாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. 5 வரைக்கும் எப்படின்னா அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க, நீங்கள் கடவுளோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. சுதந்திரம்னு ஒன்று எப்படா கிடைக்குதுன்னா மனுஷனான ஒன்றே தான். என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஜாதி வச்சுக்கலாம், பணம் வச்சுக்கலாம், ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கலாம், கூட்டங்களை உருவாக்கலாம், கடவுள் எனக்கு தெரியும் தெரியாதுன்னு ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், கடவுள் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லலாம், கடவுளை நானும் முகமுகமாக சந்தித்தோன்னு சொல்லலாம், கடவுள் என்கிட்ட சொல்லி அமைச்சாருன்னு பொய் சொல்லலாம். இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் சாத்தியம்? இதை ஒத்துக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகலாம். அப்போது மொத்தமாக நரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இங்கே தான் இருக்குது. கடவுள் அருள் எப்போது நீங்கள் பெறுகிறீர்கள், பெறவில்லைன்னா நீங்கள் தெரியாமலேயே தெரியும்னு சொல்லும்போது அருள் வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்ன சொல்கிறீங்க? தெரியாதுன்றீங்க. இந்த பூமியில் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க சைவம் அசைவன்ட்டு. அப்படி ஒன்று கிடையாது. நான் பசி எடுக்குது சாப்பிட்டுக்கிறேன்னு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. அப்போ என்ன காரணம்னா உங்களுக்கு இறை அருள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பிறந்த ஜாதியிலேருந்து வேறு எதுவும் சிந்திக்கவே இல்லை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? சாப்பிட்டா செரிச்சுதுன்னா சரியாக தானே இருக்க முடியும். இதில் எங்கே சைவம் அசைவங்குது? ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொல்கிறான் அது நடக்குது, அது கண்ணுக்குது, அது காதுக்குது, மூக்குக்குதுன்ட்டு. நெல்லுக்கு கண்ணு காது மூக்குலன்னு யார் சொன்னா? புலன்கள்னால் அப்படி தான் இருக்கணும்னு யார் சொன்னா? நெல் ஒரு இடத்துல தான் வேறு வெளியே தருது. நெல்லுக்கு தலை அடி தோடெல்லாம் இருக்குது. நீங்கள் நினச்சக்கூடாது நெல்லுன்னா அப்படியே ஒன்றும் இல்லாத ஒன்றுலாம் கிடையாது. அது முளைக்கிறதுக்கான ஒரு காம்பு இருக்கும். இது வந்து ஒரு எறும்பு புரிஞ்சு வச்சுங்குது. அது எதுவும் போய் சேர்த்து வைக்குதுன்னா அந்த முனையை ஒட்டிட்டு வைக்கும், துளுத்துடக்கூடாதுன்ட்டு, முளைச்சிடக்கூடாதுன்ட்டு. முளை வரது பட்டாணி பார்த்தீங்கன்னா முளை வரதுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். நெல் பார்த்தீங்கன்னா அது வரும். அப்போ அதுக்கான ஒரு வாசல் இருக்குது, அதுக்கான வழி இருக்குது. புலன்கள்லாம் இல்லைன்னு இவன் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இதை செய்வோம்னா இதை அசைவோம்னு சொல்லுங்கிறான். நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் அருள் பெற்றவரா? உங்களை சிந்திக்க மாட்டேன்றீங்க. இன்னொருத்தர் சொன்னதை ஒத்துக்கிறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆள்? இதை நாய்கிட்ட சொன்னால் ஒத்துக்குமா? இது பண்ணி எலும்பு, இதை சாப்பிடாதுன்னு நாய்கிட்ட சொன்னியானா ஒத்துக்குமா? இது வந்து பிராய்லர் சிக்கன் எலும்பு, இதை நீ சாப்பிடாதுன்னு நாய்கிட்ட சொன்னால் ஒத்துக்குமா? மஞ்சள் முட்டையும் வெள்ளை முட்டையும் போட்டால் மஞ்சள் முட்டை தான் முதல்ல சாப்பிடுது. அதுக்கு தெரியுது ப்ரோட்டீன் அதில் தான் அதிகம்ன்ட்டு. உங்கள்கிட்ட சொல்லிட்டா அதில் தான் ப்ரோட்டீன் அதிகம், கொழுப்பு அதிகமாக சேர்த்துன்னு ஒன்று. வெள்ளை முட்டைலாம் வச்சுட்டு ரவுண்டாக பாலை வச்சுட்டு வரீங்க இலையில். நீங்கள் அருள் பெற்றவரா? இறை அருள் பெற்றவரா? எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க, புரியுதா? அப்போ இறை அருள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை மதிக்கிறவனுக்கு மட்டும்தான். தன்னை மதிக்கிறவன் உண்டா இங்கேன்னு கேட்குறேன் நான். வரோம் கொஞ்சம் மதிக்கிறேன்னா அடுத்தவன் அசிங்கமாக பார்க்குதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறார். வரோம் தன்னை மதித்தல்னா என்ன மாதிரி தானே மற்றவனும். நான் வாழ வந்துக்கிறேன், மற்றவனும் தானே வாழ வந்துக்கிறான். நான் ஏதோ தெரிஞ்சு வச்சுன்னா அவனும் ஏதோ தெரிஞ்சு வச்சுனப்பா, தப்பாக கூட இருக்கும் தானே. நான் கூட தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. நான் ஏதோ கற்றுன்னு வந்துக்கிறேன், நான் ஏதோ தப்பாக கற்றுன்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது தானே. அது மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன். இப்போ சொல்லுங்கள், இறையருள் பெற்றவர் உண்டா இல்லையா? யார் இறையருள் பெற்றவர்? தன்னை மதிக்கிறானான்னு கேட்குறேன் நான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா யார்கிட்டனா? இல்லை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? மாட்டுக்கறி சாப்பிட்டா கட்சின்னு ஆகாதா? என்ன நினச்சின்னு மாட்டுக்கறி வேணான்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு மாட்டுக்கறிங்க? ஆட்டுக்கறி சாப்பிட்ற நீங்கள் ஏன் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்றீங்க? என்ன பாவம் பண்ணிச்சு மாடு? அப்போ நீங்கள் இறையருள் பெற்றவரா நீங்கள்? புரியுதா என்ன சொல்கிறேன்? அப்போ ஜாதி மேலே தானே அக்கறை கேட்குறீங்க. உங்கள் பசி மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை தானே. அப்போ நீங்கள் உங்களை மதிக்கல தானே.
இவ்வளோதான் விஷயம். அழகாக இருக்கிறா ஒரு பொம்பளை பார்க்கணும் தானே, என்ன பிரச்சனை? பார்க்கலாம் உடனே என்ன பண்ணுறீங்களா? ஏன் புள்ளி அழகாக இருந்தால் பார்க்க மாட்டீங்களா? அம்மா அழகாக இருந்தால் பார்க்க மாட்டீங்களா? அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களா அழகாக இருக்கிறீங்கம்மா, இந்த புடவை உங்களுக்கு எடுப்பாகுது நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களா? காமத்தோடு மட்டும்தான் வாழ்வீங்களா? சொன்னாவே அது அசிங்கம் தானா? இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து அழகாக இருக்குதுன்னு ஒரு ஆம்பளை சொன்னாக்கா அவன் உடனே ஒன்று பக் பண்ணுறது தான் கூப்பிட்றானா? நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டானா? சந்தோஷமாக தேங்க்யூன்னு சொல்கிறீங்களா? உடனே செருப்பு கட்டி காட்டுறீங்கன்னா என்ன அது அர்த்தம்? உங்களை மதிக்கிறீங்களா நீங்கள்? அப்புறம் எதுக்கு லிப்டிக்கெல்லாம் பூசின்னு வெளியே வந்தீங்க? ஹீல்ஸ் போட்டினியா நந்தீங்க? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ யார் தான் அவங்கெல்லாம்? ஒரு ஆள் ஒரு மனுஷனை நோக்கடிக்கிறீங்களே சும்மாவே, அர்த்தமே இல்லாமல் நோவடிக்கிறீங்களே. நான் எந்த மனமும் நோவக்கூடாதுன்னே பேசுகிறேன். ஆக்சுவலாக எல்லா மனமும் என் வீடியோ பார்த்து தான் மனம்லாம் நோவுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். டே நீங்களாம் மனநோகாமல் வாழணும்டா, அதுக்கு பேசுகிறேன்டா நானுன்னு கேட்டால், இல்லை உன் பேச்சை கேட்டவே என் மனசு நோவுதுன்றான். ஆக்சுவலாக நான் என்னத்துக்கு பேசுகிறேன்? என் நோக்கமெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வர வைக்கிறேன். என் நோக்கமெல்லாம் மனிதர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக ஆகிட்டேன், நீங்களும் எப்படி இருங்க ஒத்துக்கிறேன்னா என்ன? நான் மாட்டுக்கறி சாப்பிட்லன்னா வந்தாலும் மாட்டுக்கறி சாப்பிட்ருவான், அதனால் மாட்டுக்கறி சாப்பிட்றான். கடைசியாக ஒரு கமெண்ட் டெலீட் பண்ணேன் இன்னைக்கு, பரப்பையில் போடான்னு எழுதியிருந்தான். என்ன செய்யுது? என்ன செய்யலாம்? அப்போ அவனுக்கு சாபம் வந்து சேருமா சேராதா? குருன்னு ஒருத்தன் வந்து காலில் வந்தோம் என்னை மதிக்காமல் போனால் யார் தப்பு? என் பேச்சு கேட்கணுமா இல்லையா? அப்போ உனக்கு சாதகமான ஒன்றை மட்டும் எடுத்துப்ப, உனக்கு சாதகம் இல்லாத எடுத்துக்க மாட்டேன், நீ மாறவே மாட்டேன்னா எப்படி நீ இறையொருள் பெற்றவராக மாற முடியும்? நீ இறையொருள் பெற்றவராக நீங்கள் மாற முடியாது. காரணம் என்ன? மனிதன் ஒருத்தனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான தகுதியை கடவுள் கொடுத்துக்கிறாரு. ஒருத்தனை புரிய வைக்கிறாரு, ஒருத்தனை புரிஞ்சுக்கிறதுனா கூட வைக்கிறாரு. அப்படி தானே இல்லையா? அப்படிதான். ஒருத்தனுக்கு புரியுது வேட்டை இப்படி ஆடலாம், இப்படி ஆடக்கூடாதுன்ட்டு. ஒருத்தனுக்கு ஓட தான் முடியுது, என்ன பண்ண தெரியல, சிந்திக்க முடியல. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் என்ன பண்ணலாம்? இந்த கால மேகப்புலவன்னு ரெண்டு பேரும் இருந்துக்கிறானுங்க. ஒருத்தன் குருடான், ஒருத்தன் நொண்டி. தோல் மேலே உட்கார வச்சுன்னு போயிருந்துக்கிறான். தோல் மேலே மொண்டி உட்காந்துப்பான், பார்த்துன்னு இருப்பான், அவன் டைரக்ஷன் கொடுப்பான். இவர் என்ன பண்ணுவார்? நந்து போவார். அப்போ ரெண்டு பலகீனமானவங்களுக்கு ஒரு பலத்தமாக மாற்றிடலாம் தானே? அப்படி தானே மனித சமூகம். அப்போது இறையொருள் ஏன் பெறல? எவனோ வாழ்க்கை வேண்டதான்னு சொல்கிறான், நீ சொல்கிறிய உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது? நீலாம் மனுஷனான்னு கேட்குறேன். நல்லா இருக்குது சொல்கிற தப்பு கிடையாது. ஒருத்தர் நல்லா இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னால் விட்டுற வேண்டியது தானே? இல்லை நீ அவர் சொல்லி போகிற நான் சொல்லுவேன்னு சொல்லு, நீ சொல்லு, தப்பு கிடையாது. என்ன இருந்தாலும் அவர் அறிவுக்கு இவர் முட்டாள் தானே, நீ ஏன் என்னை கூட அவரை போட்டி வச்ச? தப்பு இல்லையா அது? புரிஞ்சுச்சிங்களா எப்படின்னு? அப்போ நாம் தான் என்ன செய்கிறோம்? ஒப்புமை பற்றி அசிங்கப்படுத்திடுறோம். ஒரு விலங்கை போல் நம்மளால் வாழ தெரில, இல்லை விலங்கை விட சிறப்பாக வாழவே தெரில. நம்ம விலங்கை விட சிறப்பாக வாழறதுக்கு அறிவு கொடுத்தானா, விலங்கை விட கீர்த்தனமாக போகிறதுக்கு அறிவு கொடுத்தானா? அறிவு வச்சுன்னு என்ன பண்ணுகிறோம்? விலங்கை விட கீர்த்தனமாக போயின்னுக்கிறோம். விலங்குகள்லாம் எவ்வளோ அழகாக வாழுது, ஆனால் நல்லா இருக்குது. கூட்டமாக போகுது ஒரு பாதுகாப்பு கருதி. கூட்டமாக போனாலும் பட்டா வாங்கி வச்சு நீ இது ஏனாலும் உனக்கு கதவு முடியுதே. நம்ம எப்படி ஆயிட்டோம்? அதனால் இறையொருள் பெற்றவர் இருக்கிறாரே, எல்லாராலையும் இறையொருள் பெற முடியாது மனிதனாக வந்தால் மட்டும். ஏன்? உன் எண்ணம் சரியில்லை, உனக்கு மனமும் புத்தியும் இருக்கிறதுனால என்ன ஆகிடுதே? எண்ணம் சரியில்லை. எண்ணம் சரியில்லைனால நீ என்ன ஆகிற? இறையொருள் பெற முடியாமல் போயிடுற. ஸோ தன்னை மதித்தல் தான் அதுக்கு ஒரே வழி. நீங்கள் தன்னை கோயிலை போய் மதிக்கிறீங்க, மதத்தை மதிக்கிறீங்க, கல்லை மதிக்கிறீங்க, எழுதப்பட்ட புக்கை மதிக்கிறீங்க, சொல்லப்பட்ட மனிதனங்களுக்கும் மதிக்கிறீங்க, யாரை மட்டும் மதிக்கிறதில்லை நீங்கள்? என்ன அசிங்கம் இல்லை இது? என்ன உன் பிரச்சனை? ஏன் உன்னை மதிக்க மாட்டேன்ற? என்ன வீட்டுக்காரர் என்னை திட்டுவார், என்ன பண்ணுவார்? கூட சேர்த்துட்டாரா என்ன? இந்த புள்ளை என்னை திட்டுவான், புள்ள கூட சேர்த்துட்டாரா என்ன? இல்லை பொண்டாட்டி என்ன பண்ணுவா, கூட சேர்த்துட்டாலாம் என்ன? நீ என்ன பண்ணுவ? தனியாக செத்துருவ. இல்லை உனக்கு புரியவே இல்லை. சார்புலாம் பார்த்து பேர் கூட யார் கவனமாக இருக்குண்ணா? புரிஞ்சிச்சிங்களா? இறையொருள் பெறணும்னா என்ன செய்யணும்? என்னை மதிக்கணும், நான் நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நான் உண்மையாக வாழணும், எனக்கு தேவையானதை சாப்பிட்ணும், எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இது சரியில்லைன்னு உணர்த்துக்கிட்ட சொல்லக்கூடாது. மாட்டுக்கறி எனக்கு பிடிக்கல, தப்பு கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சொல்லணும். இது சரியில்லை உணர்த்துக்கிட்ட சொல்லலாமா? சொல்லலாமா? அதான் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கலாம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.